வெல்கம் டு ஃபேன் பை ஸ்பீச். நான் உங்கள் புகி. தி பாய்ஸோட 4th சீசனோட செகண்ட் ட்ரைலர் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க? அது பார்க்கலன்னா உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக செக் பண்ணிப்பார். ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை விட இதில் ஏகப்பட்ட பிளட் வயலன்ஸாக இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களும் காமிச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பிரேக் டவுன் பண்ணிடலாம். போன ட்ரெய்லரில் முழுக்கவே நம்ம ஹோம்லேண்டர் தான் காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் நிறைய சீனை நம்ம புச்சர் தான் காமிச்சிருக்காங்க, ஹோம்லேண்டரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் நிறைய நம்ம புச்சர் தான் காமிச்சிருக்காங்க. நம்ம புச்சரோட கேங்கி நிறையா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம்லேண்டரை எதிர்த்து நிறையா போராட்டம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நிறைய சண்டைகள் நடக்குது. அப்பயும் நம்ம ஹோம்லேண்டர் ஏதோ வேலை பண்ணுறதான் நினைக்கிறேன். அது வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா அங்கே ஒரு லேடி செத்து கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். லேடியாக பையனா தெரியல, ஆக மாட்டேன், யாரோ ஒருத்தங்க செத்து கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ஹோம்லேண்டர் காட்டுவாங்க. உண்மையாலுமே ஹோம்லேண்டரோட ஆட்டிடியூட் செம்மையாக இருக்குது இதில். ஆனால் முழுக்க பிளட் வயலன்ஸ்லாம் பார்த்தாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஜென்வியில் வந்து ஒரு சில மேஜரான கேரக்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. நம்ம சாமி கட்டியிருந்தாங்க, அவங்கள தான் காமிச்சிருக்காங்க. இந்த ஜென்வி முடியும் போது கரெக்டாக அவங்க தான் இந்த வால்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. அவங்க இதில் இருக்காங்கன்னு சொல்லி இனிமேல் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முக்கியமாக இந்த ட்ரெய்லரில் பார்க்க வேண்டிய நம்ம நோரை திருப்பி காமிச்சிருக்காங்க. ஆமாங்க, நம்ம நோர் திருப்பியும் உயிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இது என்ன மாதிரி கனெக்ட்னு தெரியல. சீசன் 3லேயே அவர் இறந்துருவார். ஆனால் இதில் நோர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய விலங்குகளுமே பவர் கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் ஒரு சிக்கனை ஷூட் பண்ணுவாங்க, அந்த சிக்கன் சாவாடு. நிறைய விலங்குக்குமே பவர் கொடுத்த மாதிரி இருக்குது. அநேகமாக இவங்க செக் பண்ணி பார்க்குறக்கோசரம் அந்த மருந்தெல்லாம் இந்த விலங்குகள் மேலே செலுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் ஒன்றும் இருந்தால் இருக்கலாம். ஏன்னா அந்த விலங்குகளாம் புச்சரை துரத்திட்டு வரும். என்ன காரணம் தெரியல, அது வெயிட் பண்ணி எடுத்து பார்த்தா தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரைலரில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, அது நம்ம புச்சர் தான். நம்ம புச்சர் தான் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த சூப்ஸை கொள்றதுக்கு ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லுவார். மேபி இந்த வைரஸ் வச்சுனா இந்த மொத்த ஸ்டோரியுமே இந்த சீசனுமே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரைலரில் நம்ம ஹோம்லேண்டர் பையனும் ஒருத்தரை தூக்கி வீசி கொள்கிற மாதிரி இருக்கும். அநேகமாக நம்ம ஹோம்லேண்டர் நம்ம அவன் பையனுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் சொல்லி அவன் பையனையும் கெட்டவன் ஆக்கிட்டார் போல். அவர் வேலையே அதான். ஆனால் அவர் இந்த ஒரு வெப்சீரிஸை நல்லாவே ஒரு ஆட்டிடியூட்டாக இருக்கார். இந்த சீசனில் நல்லாவே ஒரு ஆட்டிடியூட்டாக இருக்கார். பரவாயில்ல, பாப்பா வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆனால் ட்ரெய்லர் ரொம்பவே சின்ன ட்ரெய்லர் தாங்க, வெறும் 286 மினிட்ஸ் தான். சின்ன ட்ரெய்லராக கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரெய்லருமே செமையாக கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் தமிழ் டப்பிங் அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம புச்சர்லாம் வேறு லெவலில் இருக்கார். நம்ம ஹோம்லேண்டர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹோம்லேண்டரும் சும்மா வேறு லெவலில் தான் இருக்கார். அவரோட ஆட்டிடியூட்டே தனி தான், நம்ம புச்சரோட ஆட்டிடியூட் தனி தான். புச்சருக்கு எவ்வளோ ஃபேன் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஹோம்லேண்டருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் எப்பவுமே புச்சர் ஃபேன் தான். நம்ம ட்ரெயினுமே இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவருமே சும்மா செமையாக தான் இருக்காது. அநேகமாக இந்த புச்சர் டீமுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போன சீசனே அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். பார்ப்போம், வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். இங்கே ஜென்னி வேறு இதில் கனெக்ட் வேறு ஆயிடுச்சு. அதில் இருக்கிற ஒரு சில கேரக்டரும் மேஜரான கேரக்டரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஆனால் ட்ரெய்லர் உண்மையாலுமே அமேசிங்காக இருக்குது. யார் செக் பண்ணி பார்க்கலீங்களோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யாராச்சும் ஹோம்லேண்டர் ஃபேன் இல்லைனா புச்சர் ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யாராச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டாங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் யுவர் புகி. தேங்க்யூ, பபாய்.